அது எப்படின்னு தெரியல, ஒரு அடல்ட்டும் ஒரு கிட்டும் ஒரே மாதிரி என்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. புக் ரீடிங்க்கு இவ்வளோ வவுச் பண்றீங்களே, இவ்வளோ புக் ரீட் பண்றீங்களே, படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இதுக்கு நான் சூப்பரா ஒரு கோட் படிச்சிருந்தேன். நம்ம சின்ன வயசுல இருந்து சாப்பிட்ட சாப்பாடு எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. பட் அந்த சாப்பாடு கொடுத்த எனர்ஜி தான், அந்த சாப்பாடு தான் நம்மளோட ரத்தமும் சதையுமா நம்மளோட வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. அதே தான் புக்கோட பர்பஸ் என்னன்னா, அது எல்லாத்தையுமே படிச்சு ஞாபகம் வச்சுட்டு கேட்கும் போதெல்லாம் சொல்றதுக்கு கிடையாது. அது உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெர்செப்ஷனை அன்லாக் பண்ணும். இமேஜின் ஒரு 200 பேஜஸ் புக் படிக்கிறதுக்கு நமக்கு சே ஒரு 30 to 45 டேஸ் ஆகும். டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா. பட் அந்த 200 பேஜஸ் புக் எழுதுறதுக்கு அந்த ஆத்தர் குறைஞ்சபட்சம் அவரோட 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸை எழுதுனாதான் அந்த புக் ஒரு குவாலிட்டிக்கு வந்து சேரும். அப்போ அவரோட மொத்த வாழ்க்கையும் நம்ம கையில எடுத்து எக்ஸ்பீரியன்ஸா கொடுக்கிறாருன்னா அது எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம். அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து பார்க்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். சோ நம்ம புக் படிக்கிறது மனப்பாடம் பண்றதுக்கு இல்ல. மறுபடியும் நம்ம எஜுகேஷன் சிஸ்டமோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அது உங்க பிரெயினுக்குள்ள இருக்கிற உங்க பெர்செப்ஷனை அன்லாக் பண்ணும். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு, இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு, இதுக்கு இப்படி ஒரு டைமென்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கும். அதனால நீங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் குவாலிட்டி டெசிஷன்ஸா இருக்கும். ரிமெம்பர், the quality of our life depends on the quality of our decisions that we take.